பாய். படியா சாப்பிடுவோம் சரியா? ஓ நான் சாப்பிடுவேன் சொன்னா சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சுக்கணும் பாருங்கோ. ஓ ஹாப்பி பர்த்டே டு யூ. கோயில் வீடியோல பார்த்து வரேன் பாத்தியா? எனக்கு போன்ல பார்த்தீங்களா? போன்ல பாக்க எதுவுமே இல்லை. ஆனா கொஞ்சம் இது இங்க வரும். இதுல பேருங்கோ நம்பர் எல்லாமே போட்டு இருக்குது. சரி, 4 பேர் நல்லவர்களா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம். 22 நாடங்களுக்கு தலைவர் கிடைக்க அதுதான் நாங்களே நின்று முழுக்கலாம் இதுக்குமா அது வாழ்க்கையில மறக்க முடியாது. உங்களை கண்டா சோம்பிருந்தேன். அந்த படிச்சத்தங்க கண்ட அதிர்ச்சியால் நல்ல சோமா இருக்கிறீங்களோ, நான் நல்ல சோமா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்ல சோமா இருக்க வேணும் சரியோ? இப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ இந்த வாகனத்தில் பெரிய வாகனத்தில் நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். ஜெர்மனியில் இருக்கிற ஒரு தங்கச்சி ஒரு ஆளுண்ட பிறந்த நாள். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய உணவு கொடுக்க போகிறோம். எங்கே கொடுக்க போகிறோன்றது தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அது போகத்தான் தெரியும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட திவாகரன் நிற்கிறார். திவா அப்படி இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இவர் எங்கள்ட கிசோ. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறவெல்லாம். அதாவது இப்போ கேக் வாங்கியிருக்கிறேன், நான் கத்தி வாங்க மறந்துட்டேன். கத்தி வாங்க மறந்துட்டீங்க? கத்திரிக்கி மற்ற அந்த பொறி அடுத்த வெடி அந்த சாமான் நான் வந்து வயது ஒரு இல்லத்துல அரேஞ்ச்மெண்ட் செய்யறாங்க. அரேஞ்ச் பண்ணுறது நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, எல்லாம் ஞாபகம் வச்சு செய்யணும். நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணல. நீங்கள் என்ன செய்யணுங்கன்னு சொன்னால் ChatGPTல போய் கேளுங்க. இப்படி பிறந்த நாள் இப்படி செய்ய போகிறோம், இதுக்கு என்னென்ன தேவைன்னா அதட்ட கேட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லித்தரேன். சரி உங்களுக்கு சரிதானே? அது நான் நினைச்சேன் வந்து வாய்வரி இல்லத்துல செய்யறேன். அது தேவை நினைச்சேன். மற்றது இந்த கொழும்போட்டங்களுக்கு உங்களுக்கு இந்த வாகனம் தேவையான சொன்னா பாருங்க, இந்த வாகனத்தை காட்டுங்க திருப்பி. இந்த வாகனம் உங்களுக்கு தேவையான சொன்னா கொழும்போட்டங்களுக்கு உங்களுக்கு நான் கீழே போட்டு விடுறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போவோம், ஏர்போர்ட் போவோம், இந்த ஏர்போர்ட்லேருந்து திருப்பி இங்கே வரும். எல்லா இடமும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வாகனம் மட்டும் இல்லை, இதில் வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வாகனம் விட மாட்டேது? ரோசா பஸ்ஸா என்ன பஸ்? நிசான் பஸ், பெரிய பஸ். எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு எத்தனை பேர் போகலாம்? 20 ஏசி பஸ் தானே? என்ன 28 பேர் போகக்கூடிய ஏசி பஸ் இருக்குது. மற்ற இந்த வாகனம் இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் ஏசி கண்டிஷன். இந்த பாருங்க சீட்டை பாருங்க, இதெல்லாம் நல்லா சரிக்கலாம். இந்த சீட் 2-3 சீட் சரிக்கலாம். வேணும் நல்ல லைட்டர் போடுங்க. தனித்தனி ஏசி இருக்காம இல்லை? இந்த மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி ஏசி இருக்குதாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நாங்கள் போக சந்திப்போம். என்ன ஏதாச்சும் ஒரு மயிரேடு கத்துறாங்க. அவங்கள்ட்ட வேண்டுதலுக்கா வேண்டி அவங்களோட ஆசைக்கா இந்த மயிராச்சு எடுத்துருவோம். எப்படி எல்லாம் இப்படிதானே? சிவனும் அர்த்தநாதீஸ்வரர் வடிவம் கண்டிகள் தானே, ஆணும் பெண்ணும் அப்படின்ற மாதிரி. நானே அதான் 5 பேர் கைவுள்ள சிவனை குத்தி வச்சுக்கிறேன். சரியோ? நீ கைவுள்ள குத்தி காட்டுறான் அவனுக்கு. என்னடா அவன் நெஞ்சு உள்ள குத்தி வச்சுக்கான் சிவன். கிட்டல குத்தினவனா? நான் சிவன் டிஷர்ட் வாங்க கொடுத்துருக்க கூடாடா அவனுக்கு. என்ன செய்றீங்க? என்ன களைப்பாடுறீங்களா? இந்த வேறங்க இடையில நின்று வீடியோல வரும். அப்படியா? அது கட் பண்ணு, அது கட், அது அந்த கட்டம் கட். அட வெயிலடா குடிக்க கட்ட. நல்லா இருக்கா? இன்னைக்குதா என்னடா நல்லா இருக்கு. என்ன அந்த மாதிரி இருக்காம்? எனக்கு வேணும், நான் குடிக்கிறேன். 1 மணி கிளம்பிச்சு எப்படி இரவு சாப்பிட கூடாது சொல்ல ஓமண்டு கூட நான் கண்டு 2 வச்சுட்டாரு.
இவருக்கு வச்சு வரா இவர் பின்ன உண்டரே வைக்க அவர் எடுத்து வச்சு விட்டு பிடிச்சி வைக்க வச்சுன்னா புடிய பார்க்கலாம் இல்லைனாக்கா நான் 1 மணிக்கு பஸ்க்கே போய் எடுத்து சாப்பிடுறேன். ஒரு மணி எனக்கு வந்த குணம் இருக்கடா பைரவக்கு இப்பதான் கொஞ்சம் திருந்தி போயிருக்கிறது. 1 மணினா 3 மணி இல்ல மூன்று கால இல்ல இல்ல நான் என்ன சாப்பிட்டாலும் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சு கொடுத்தா அது கிசோ வாழைப்பழம் அது மட்டும் தான் சாப்பிடுவார். சரி, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டோம். இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பில் இருக்கிற ஒளிரும் வாழ்வுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் சரியாக இது எங்கே இருக்குன்னா, வணக்கம். இது வந்து சுதந்திரபுரம் சந்திக்கில் இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துலேயும் உடையார்கட்டிலேருந்து எனக்கு சரியாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்துலேயும் வரும். அதுக்கிட்ட பரந்தன் முல்லைத்தீவு ரோட்டில் ஒளிரும்பாள்னு சொல்லி போட் போட்டிருக்கு. அதில் போட்டில் இருந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 20-30 மீட்டர், ஒரு 20-30 மீட்டர் 20-30 மீட்டர்லாம் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் என்னத்துக்காண்டி வந்திருக்கோம்னு சொன்னால், அதாவது ஜேர்மனியில் இருக்கிற ஒரு தங்கச்சிக்கு பிறந்த நாள், அதுக்காண்டி மதிய உணவு வழங்குறதுக்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். என்ன அப்படி தானே? இப்படி கொடுக்குறவியா டெய்லி? என்னென்னு சொன்னால் மேலே இது வந்து மென்டலி ஃபிசிக்கலி சேலஞ்சான பிள்ளைகள்லாம் இருக்கிறேன். இப்போ எல்லாருமே தங்களோட வீடுகளில் இருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவையை போய் வீட்டில் இருந்து வாகனங்களை ஏற்றி கொண்டு வந்து புறவை கொண்டு போய் பின்னேறம் கொண்டே விடுவீங்க. அது வரைக்கும் அவைக்கான காலம சாப்பாடு, மதிய சாப்பாடு, அவைக்கான சீருடைகள், அவைக்கான கற்றல் பொருட்கள், ஆசிரியருடைய சம்பளம், மற்ற போக்குவரத்துக்கான செலவினங்கள், சாப்பாட்டு செலவினங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் கவர் ஆகுது. இப்போ எங்களுக்கு நிலையான வருமானம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறான உறவுகளின் உதவியோடு தான் இந்த இது நடந்து கொண்டு இருக்குது. வீடுகளில் நடக்கிற பிறந்த நாள், கல்யாண நாள், நினைவு தினங்கள், இப்படி இதுகளை வச்சு தான் செய்விக்கணும். அப்போ அதுகளில் வர காசுகளில் தான் இவ்வளோ செலவினங்களையும் நாங்கள் கவர் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது வெளிநாட்டில் இருந்து அப்படி செய்ய யாராவது ஆசைப்படுங்க, வெளிநாடோ இல்லை இங்கேயோ யாராவது செய்ய ஆசைப்படணும்னு சொன்னால் எந்த நம்பருக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும்? ஒளிரும்பாலினுடைய நம்பர் இருக்குது 077 84 91 233. உங்களுக்கு அதில் போட்லேயும் எல்லாமே பேர் இருக்குது, அதை நீங்கள் காட்டலாம். அதுலேயே கணக்கிலக்கங்களும் அதுலேயே இருக்குது. அந்த கணக்கிலக்கத்துக்கு அவை வந்து அனுப்பி வைக்கலாம். மற்ற இங்கே மொத்தமாக எத்தனை பிள்ளைகள் படிக்கணும்? 26 பிள்ளைகள். 26. அதில் ஆண் பிள்ளைகள் 17, மற்ற பெண் பிள்ளைகள் 9 பிள்ளைகள். அதில் எத்தனை பேர் வந்திருக்கலாம்? அது எல்லாமே அதில் எழுதியிருக்கு. நம்மளுக்கு என்ன இது எவ்வளோ காலம் அது இயங்குது? இது வந்து 4 வருஷமாக இயங்குது. அமைப்பு தொடங்கி 2016ஆம் ஆண்டு எங்களோட அமைப்பு தொடங்கினது. அதுலேருந்து இது வரைக்கும் இங்கே இருக்கிற பிள்ளைகள் யுத்த டைமில் பிறந்த பிள்ளைகளா இல்லாட்டி யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி இருக்கணுமா? இதில் கூடுதலாக பிறப்பில் வந்த பிள்ளைகளும் இருக்கணும். யுத்தத்தில் நேரடி காயங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. யுத்த அதிர்வுகளின் காரணங்களால் இப்போ வயிற்றில் பிள்ளை இருந்த நேரம் யுத்த சூழ்நிலைக்குள்ள நெருக்குவாரங்களுக்குள்ள தாய் தப்பனும் உள்ளாகின காரணங்களால் பிறந்த பிள்ளைகளும் இருக்கிறார். சில நேரம் இந்த பங்கருக்குள்ள இருந்த நேரம் அந்த வெடிச்சத்தம் கண்ட அதிர்ச்சிகள் அதுகளால் வந்த பாதிப்புகளும் இருக்குது. அப்படியான பாதிப்புகள்லாம் கூட இருக்குது. நேரடியாக காயப்பட்டதால் வந்த பிரச்சனை சொல்லலாது. ஆனால் அந்த அதிர்ச்சி சம்பவங்களால் வந்திருக்கலாம் கூடுதலாக நினைக்கிறோம். ஓகே, நான் சந்தோஷம். நான் உங்களுக்கு வச்சது சந்தோஷம். மற்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம் பதிவு செய்யணும்னா, உண்மையில் இப்போ எங்களுடைய அமைப்பினுடைய கணக்கிலக்கத்துக்கு தான் எல்லா உதவி திட்டங்களும் செய்யப்படுது. இப்போ அதை விட உறவுகள் வந்து நேரடியாக வந்து காசு கொடுக்குற நேரம் அது வந்து வரவுச்சீட்டை ஊடாக இங்கே வந்து பதிவில் எடுக்கப்பட்டு பிறகு அது வந்து முழுமையான கணக்குக்கு வரும். அப்போ சில பேர் நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் இன்றைக்கு இப்போ எங்களுக்கு செலவுகள் எல்லாம் மாத முடிவில் மாத கணக்கில் தான் எங்களோட செலவுகள் எல்லாம் வைக்கப்படும். அப்போ அந்த நேரம் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ சாப்பாட்டுக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு டீச்சர்ஸின் சம்பளம் எவ்வளவு அப்படின்றதை நாங்கள் கணக்கை காட்டலாம். சில பேர் நினைக்கிறது 40,000 ரூபா அந்த சாப்பாட்டுக்குரிய காசு போட்டால் அதிண்ட முழு செலவையும் காட்டணும்னு தனித்தனியாக செலவு எடுக்கலாது. மாத முடிவில் தான் அந்த செலவுகள் எல்லாத்தையும் சுமார் 2 லட்சம் அனுப்புறேன்னு சொன்னால் இல்லை இன்றைக்கான சாப்பாட்டுக்கான காசு எடுத்து மிச்சம் டிபாசிட்ல இருக்கும் காசு இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த ஒரு மாதத்துக்கான சாமானை நாங்கள் அப்படியே கொள்முதல் செஞ்சிருவோம். ஒரு மாதத்தின் போக்குவரத்து காசு இருக்கும். அப்போ அண்டண்டாடு கொடுக்குறோண்டா டீசல் செலவு அதுகள்லாம் அண்டண்டாடு செலவுக்கு போகும். இப்போ அதுவும் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா தான் அந்த டீசல் மடிப்பிடும். அப்போ சில பேர் தப்பாக விளங்கி கொள்றேன்டா இப்போ நான் 40,000 ரூபா கொடுத்துறேன்டா அது 40,000 ரூபாய்க்கும் பிறகு செலவை காட்டணும்னு யோசிக்கிறேன். அது காட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாதம் முடிய தானே செலவுகள் வரும். அப்போ இன்றைக்கு
பருப்பு எவ்வளோ வாங்கினேன் சீனி எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு காட்டிடும். அதுதான் அது ஒரு இதுண்டு. அப்போ அதை பார்க்குற உறவுகள் இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் நினச்சிக்கொள்கிறேன். நான் சந்தோஷம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களோ? நல்லா சோமா இருக்கிறோம். உங்களை கண்டா சோம்பு இருந்தேன். அப்போ இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள்? இன்றைக்கு வர்ஷினி இருக்கிறாங்க. உங்களோட பேத்தி மகளின் மகள். அப்போ சந்தோஷமா இருக்கா இன்றைக்கு? இதுதான் என்ன சந்தோஷம் என்ன சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வீட்டில் செய்து வசதியானவர்களுக்கு திருப்பியும் கொடுத்து இதுன்றதை விட இப்படி வசதி இல்லாத பிள்ளைகளை கண்டு அதுகளோட நாங்களும் சேர்ந்து சந்தோஷமாக இதை கொண்டாடுறது எங்களுக்கு ஒரு தனி ஒரு விருப்பம். பட் அந்த பிள்ளைக்கும் ஒரு உற்சாகமாக வருங்காலத்தில் தன் சந்ததிக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுத்து வளர்ப்பா இல்லை. அப்படியே இதை நாங்கள் சந்தோஷமாக தான் இதை செய்கிறோம். அதுதான். அதாவது இப்போ இந்த மாதிரி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வருஷமாக தான் இதில் முக்கியமாக இந்த யுத்தத்தில் அந்த அதிர்வுகளால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கணுமா. நாங்களும் அதே மாதிரி 16 தானே வெளிக்கிட்டாங்க. அந்த அவவும் அதுக்குள்ளேருந்து பாதிக்கப்பட்டவதான். இப்போ நாங்கள் சொல்கிறோம்ல என் பேத்தி அவவும் 16 தான் வெளிக்கிட்டவன். 2009 16ஆம் தேதி வைகாசி மாதம் 2009ஆம் ஆண்டு. ஓகே ஓகே. அதாவது யுத்த டைமில் நான் அவன் பழிக்கிட்டு இருக்கேன். அவன் பழிக்கிட்டவோ அப்போ அவனுடையத்தான் அவவும் இதைத்தான் விரும்புவான். ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே. அப்படி அந்த யுத்த அனுபவம் ஃபுல்லாக அப்படியே இருக்குமே என்ன அனுபவம் இருக்குமா? அது வாழ்க்கையில் மறக்க முடியாது. என்னென்னு மறக்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன எங்களோட யுத்தத்தை நாங்களே நின்று அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். மற்றவன் சொல்ல கேட்குறத விட நாங்களே அதுக்குள்ளேயே நின்று எங்களோட பிள்ளைகளோட அடிபட்டு வந்து காயப்பட்ட பிள்ளைகளோட நின்று அவங்களோட நிற்கலையும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன பாதிக்கப்பட்ட எங்களுக்காண்டி தானே அவங்க போனவங்க அவங்கள விட்டுட்டு ஓடிஇல்லை. நாங்கள் இன்றைக்கு அவே இடம் இருக்குமென்னு சொல்லியிருந்தா இன்னும் ஓடிக்கொண்டே இருந்திருப்போம். 2009 18ஆம் தேதி வைகாசி மாதம் 18 இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு மௌனிக்கப்படாமல் யுத்தம் நடந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இடம் இருந்தால் ஓடி இருப்போம். கடைசியில் இல்லை நாடு கொஞ்சம் நாடுகள் சேர்ந்து அது சரி. இன்றைய ஈரான் அமெரிக்கா யுத்தத்தை சொல்கிறீங்களோ அது என்ன யுத்தம்? இது 22 நாடுகளுக்கு தலைவர் கிடைக்க நாங்களே நின்று அனுபவிச்சது. அது யுத்தம் இல்லை. யுத்தம் இதுதான். அதான் இத்தனை நாடு சேர்ந்து இல்லை அடிச்சது. அப்போ திறமை அங்கே இருக்கு. தலைவர்கிட்ட தான் திறமை இருக்கு. அங்கே அவங்களுக்கு திறமை இல்லை. என்னென்னு சொன்னால் அவங்க ஒரு 2 நாடு 3 நாடு தான் ரகசியமாக செய்து அடிபடுது. இதை அடிய அதை மறக்க முடியாது. என்ன இந்த யுத்தத்தை எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு தலைவர் இருந்து 30 வருஷமாக இந்த யுத்தத்தை செய்து நாங்களும் ஒரு மனுஷன் உலக நாட்டை காட்டினோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கல நீங்கள் அனுபவப்படாட்டிக்கும் உங்களோட சந்ததிக்கு நாங்கள் இப்போ சொல்ல நீங்கள் உங்களோட சந்ததியை கடத்த அப்படி. அப்போ நாங்களும் 99 பிறந்தேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தாலும் அந்த டைமில் யாழ்ப்பாணத்தில் சண்டை முடிஞ்சுது. 95 இந்த இடம் போயிருந்தாங்க யாழ்ப்பாணத்துலேருந்து. அந்த டைமில் நாங்கள் அண்ணா இடம் பெயர்ந்து அங்கே பேருந்து 99ஆம் ஆண்டெல்லாம் இங்கே வந்துட்டேன். கிளிநொச்சிக்கு போய் வந்து இந்தியாவில் சண்டை முடிஞ்சுட்டு வந்துட்டேன். வந்து ஃபுல்லாக பாதையெல்லாம் அடைச்சி விட்டாங்க. அங்கே இறங்கவே இல்லாது. நாங்கள் போயிட்டோம். மகன் ஒரு ஆள் வீரிச்சாதானே. அப்போ இங்கே ஒட்டுகள் எல்லாம் இருக்குத்தானே ஒட்டுக்குழுக்கள். அது எப்படியும் கையை காட்டி கொண்டு தான் இருக்குங்க. அப்போ நாங்கள் அப்படியே அங்கே போய் எங்களுக்கு அதில் ஒரு பங்கு இருக்குத்தானே. என்னென்ற தலைவர் தான் போராடணும் இல்லையே. அவங்களுக்கு ஒரு எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது நாங்களும் ஒரு பங்களிப்பு தான். இல்லை நாங்கள் போராடினா எங்களோட உரிமைக்காக தானே போராடினோம். போராடின பிள்ளைகள் உயிரோடு இருக்க போகிறது இல்லை. அவங்களை எங்களுக்காண்டி செய்யக்க நாங்கள் அவங்கள தூக்கி எறிஞ்சு போட்டு போயிடலாம். எங்களோட பிள்ளைகள் அவங்கள என்ன சொல்கிறது அவன்ட பிள்ளை இவன்ட பிள்ளைன்னு சொல்கிறத விட எங்களோட பிள்ளைகள் என்று சொல்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த யுத்தம் உண்மையிலே ஒரு வரவேற்கிறது. அது மௌனிச்சு தான் இருக்குது. ஆனால் இல்லாட்ட மனதிலேயும் அதை தீயா மூண்டு கொண்டான் இருக்குள்ளுக்கும். ஒவ்வொருத்தன் செய்ய அநியாயம் செய்ய எங்களோட தலைவர் இல்லையே, தலைவர் இருந்தால் இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அப்படி எல்லாம் இந்த கஞ்சா போதையெல்லாம் இப்போ வந்தது. இப்போ 2009 தான் எல்லாம் வந்துருக்குது. 2009 இன்றைக்கு தலைவர் எங்களை விட்டார். அதோட சரி எங்களோட பிள்ளைண்ட வாழ்க்கையும் சரி படிப்பும் சரி இப்போ நோம்பில் ஒவ்வொரு இதுகளுக்கும் வச்சு எடுத்து செய்கிறாங்க. திடீர் பணக்காரர் எல்லாம் பெரியனும் இப்படி வசதியே இல்லாத ஆட்கள் எல்லாம் பெரிய பணக்காரர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கணும். அதை எப்படி அடுத்தவன் வாழ்வை குலைச்சி அடுத்தவன் குடும்பத்தை வருங்கால சந்ததியை படிப்பில் இருந்து வெளியேற்றி இல்லை அநியாயம் நடக்கணும் நினைக்கவே இந்த வடக்குங்களுக்கும் அழிஞ்ச என்னன்ற மாதிரி இருக்கு.
ஏண்டா இந்த சந்ததியை பழுதாக்கி வச்சு எங்கட சின்ன பிள்ளைகள் எல்லாரும் தலைவர் இருந்தால் அப்படி நடந்திருக்கும். அந்த டைமில் இப்போ ஃபோனால் வந்துட்டு எத்தனையோ வேலைகள் நடக்குது. இப்போ ஃபோனாலே பிள்ளைகளும் ஃபோனாலேயும் இப்போ பலதாகி கொண்டு தான் இருக்குது. நாங்கள் இனி அம்மா அப்பா வளர்ப்புலாம் எல்லாமே இருக்குது. மற்ற சேர்ற நண்பர்கள் எங்களோட சேர்ற 4 பேர் நல்லவர்களாக இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம். அதுக்குள்ள ஒன்று கெட்டது இருந்தால் நாளையும் பலதாகி போடும். அதுதான் பாலுக்கு சின்ன விஷம் விட்ட பால் அதே மாதிரி தான். பன்றியோட சேர்ந்த கன்றும் இந்த பண்டிகைண்டா கூட்டம் அதுல ஒரு கண்டு குட்டி போனா அது தெரியாதா? அப்ப அது மாதிரி தானே இது எங்கட மந்த கூட்டமே வந்துட்டுது எங்கட தமிழ் மக்கள். அதான் இந்த இளஞ்சந்ததி எனக்கு கவலையா இருக்கு. இன்னும் சில பேர் உணர்ந்து நல்லபடியா வந்து இருக்காங்க. சிலர் என்ன சொல்லுங்க, இப்ப நாங்கள் அதை எப்படி அந்த பிள்ளைகளுக்கு திணிக்கிறேன்னு தெரியாம இருக்கு. என்ன அதை இதை அப்படி இதை திணிச்சு இந்த பிள்ளைகள் அதுக்குள்ளால இருந்து பாருங்க. நாங்கள் இந்த ஒளிரம்பாழ்வுக்கு தான் வந்திருக்கோம். இதில் புதுக்குடியிருப்பு பிரதேசம் என்று எழுதி இதில் பாருங்க நம்பர் எல்லாமே போட்டிருக்குது. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்படி இடம் வேண்டு. வேறுங்க இங்கே மாமரம் இருக்குது. இங்கே பாருங்க பிறந்த நாளா வாழ்த்துக்கள். என்ன செய்யுது? என்ன படிக்கிறீங்க? ஓ இங்கே வேறங்க தங்கச்சி என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? வெட்கப்படுறா தங்கச்சி. சரியா என்ன செய்றீங்க தம்பி? கதைங்க அது கேட்காது. இப்படி கதைக்கிறதால இப்படி கதைக்கிறேன். ஹலோ ஹலோ நீங்கள் என்ன செய்றீங்க? இல்லை நீங்கள் கதைப்பீங்களா? உங்களுக்கு பிறந்த நாள் அன்றைக்கு அடிக்கிறாவோ? நல்ல டீச்சர் தானே. இது என்ன விளையாட்டு? இது இது எப்படி அடுக்கிறதோ ஒன்றுண்டா? இப்படி அடுக்கிறதா? இப்படி அடுக்கிறதோ? இந்த கலர் பார்த்து அடுக்கிறதோ? இப்படி கலரை பார்த்தேன். இப்படி கலர் பார்த்து எடுக்கும். இந்த ஒரேஞ்சு இஞ்சு இந்த இது இங்கே வரும். இங்கே இது இங்கே வரும். இந்த கலர் இங்கே வரும். சரியா? இந்த பச்சை இங்கே வரும். இந்த பாருங்க இந்த கலர் இது இல்லை இது அங்கே வராது. இது இந்த நீளம் இங்கே வரும். இங்கே வேறுங்கோ. இது இங்கே தான் வரும். இந்த கலரும் ஒன்றாயில் இருக்குது. வேறுங்கோ. அப்போ இது எங்கே வரும் சொல்லுங்க. இதை எடுத்து எங்கே வரும் கொண்டு போடுங்க வைங்க. சரியாக தான் வைக்க போகிறீங்களா? அப்போ இது எங்கே வரும் சொல்லுங்க. இந்த கலர் இது இங்கே இல்லை. இங்கே சரி ஓகே. இப்படி பழகுங்க. செய்து பழகுங்க. சரி மறந்துடுவோம். அப்போ இதங்க வைக்கிற சொல்லுங்க. போகிறோங்க தாங்க இதங்க வைக்கிற சொல்லுங்க. இந்த எங்கே வைக்கிங்க பாப்பா. இல்லை அங்கே இல்லை. இந்த இதே மாதிரி கலர் எங்கே இருக்குது? இது இல்லை இஞ்சியில் இருக்குது இதே மாதிரி கலர். மிஸ் பண்ணிட்டேன். பர்த்டே அப்ப இன்னைக்கும் கேக் வந்து திரும்பவும் தான் கட் பண்ண போறா. ஐயோ நீங்க தான் கட் பண்ண போறீங்க? செய்யலாம். அடுத்து ரெண்டாவது செய்யலாம். தங்கச்சி கதைக்கிறா இல்லைன்னா வைக்கப்பட்டு இருக்கிறா. வாங்கள்ட அங்கே நண்பர்கள்ட்ட போவோம். அங்கே வேறட்ட போ. அப்போ இதில் யார் பாட்டு பாடுவீங்க? உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? பாடுங்க ஒருக்கா.
வேற வேற ஆ இந்த பாட்டை பாடுங்க ஓ கை 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 என்னால நல்ல பாட்டு நல்ல பாட்டு நீங்க பாட்டு பாடுவீங்களா பாடுங்க ஆட்டோ ஆட்டோ பஸ் ஆட்டோ பாஷா நீங்களா நீங்கள் ஆள் வாயால மட்டும் பாடுறார் நீங்க பாடுவீங்களா பாட தெரியாதா பேர் என்ன கூட ஆஷா 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 இது என்ன செய்யறீங்க என்ன அடுக்குங்க ஒரு இது என்ன இங்கே சேவல் இது இங்கே இருங்க சேவல் இது யார் செய்தது இந்த சேவல் நீங்களா செய்தது நல்ல வடிவா இருக்கு இந்த அந்த மாதிரி கிடக்கு இது நீங்களே செய்தது நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் ஒன்றும் செய்யலையா செய்யுங்க பாப்போம் இருக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்க நாங்களும் வீலோட செய்யறது பிள்ளைகளை பழக்கிறோம் என்னதாங்க நாங்கள் மாற்றி செய்வோம் என்ன சரி கப்பல் ஒன்று கட்டுங்க பாப்பா நீங்கள் எங்களுக்கு சின்ன வயசுல இதுதான் இருக்கும் இப்போ நீங்கள் பழகிறீங்களா என்ன நாங்களும் இது கப்பல் அந்த மேலே இருக்க அந்த பெட்டி மாதிரி கிடக்கு அந்த கண்டெய்னர் மாதிரி கிடக்கு கப்பல் செய்யுங்க அப்போ கப்பல் நீங்கள் கப்பல் செய்வீங்களா அவர் செய்வாரா செய்து காட்டுங்க கப்பல் தம்பி கப்பல் செய்ய போகிறா பாருங்கோ அப்படியே இந்தியாவில் வந்தால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு இதாக கைது பண்ணுறாங்களாம் அந்த பூமாலையெல்லாம் அவங்கள தான் கட்டினவங்களாம் எது அந்த பூமாலை இருந்திருக்கு இந்த பூமாலையா பூமாலையெல்லாம் வந்து இவங்க தானே கட்டுறாங்க அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க அவள் அதை கோலம் மாதிரி ஏதோ கட்டுற போடுறாவள என்ன அது சொல்லுவாங்க நாட்டுகள் ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் உண்மை இப்படி ஒரு அலசன் இருக்கிறது தானே தண்டை பிறந்த நாட்டை இங்கே தான் வருவார் ஓ உண்மை நான் கேட்கல சொன்னது வந்து இந்த தஞ்சு அதை நல்லா வாங்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்படியான இடங்களில் வந்து இப்படி இவங்களோட பாக்கைகள் வந்து தான் சந்தோஷமா இருக்கு நம்ம இன்னும் வந்து அவ்வளோ செய்யணும் என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ஏன்டா நம்மளை ஒரு குறையுமே நம்ம கடவுள் குறைஞ்சிருக்க நம்மளால் முடிஞ்சது இப்படி அவங்களுக்கு தானே செய்யணும் அது உண்மையிலே இந்த பிறந்த நாள் இங்கே நிற்கிற சந்தோஷம் உண்மை மற்ற தங்கச்சி பிறந்த நாள் அவங்க அந்த கேக்கு அது கட் பண்ண கேட்க வைக்கப்படுறா அது கட் பண்ண மாட்டீங்களா கேக் கட் பண்ணணுமா கேக் கட் பண்ணணும் சரியா நீங்கள் தான் உங்களுக்கு பர்த்டே இல்லாண்டே பிறந்த நாள் இல்லை நீங்கள் சிரிச்சு பண்ணிக்கிறீங்க ஓ இது இது இதை கலரின் படி அடக்கணும் சொல்லி கொடுத்தேன் மறந்து ஓட்டிங்களே அவ கதைக்கிறா இல்லை சிரிச்சு கொண்டு இருக்கா கதைக்க வேணும் சரியோ ஏன் கதைக்கிறா இல்லவா புஜ்ஜியா அவ கதை பவக்கப்படுறா மாமா இருக்கா பழகி கொடுங்க இருக்கா ஓகே கடல் பார்த்து எடுக்குறதா இது இந்த கலரோட பிறந்தோம் இந்த கலர் இங்கே வரும் சரியா விளங்கிட்டா அதான் நடுவில் மஞ்சள் நிறைய மஞ்சள் தேவை இல்லை இது இங்கே வராது அங்கே வரும் பொங்கல் இந்த இந்த இதில் ஓ இதில் அதெல்லாம் வரும் இது வந்து இங்கே 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 இது பாப்போம் சோப்பா சோப்பா அங்கே வரும் ஓ அதில் வடியா பழகிட்டீங்க உடனே பார்த்தீங்களா எங்க கப்ப கட்டியாச்சா எங்க பாப்போம் அம்மம்மா இங்கே அப்போ நீங்கள் நாளையில் வாரீங்க இங்கே நாளையில் நெஞ்சு நின்று இங்கே போவோம் வணக்கம் டீச்சர் வணக்கம் இப்போ எப்படி என்ன மாதிரி போகுது நல்லா சுவாமி முதல்ல 2-3 தடவை வந்துருக்கேன் நீங்கள் இங்கே வந்துருக்குறீங்க ஓ என்ன இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்களே செய்த அப்படியே இது வந்து நாங்கள் பழக்கி கொடுப்பீங்க பழகி கொடுப்போம் அவங்களோட நிற்கணும் நாங்கள் இருந்தால் தான் அது செய்வேன் எல்லாமே செய்வேன் முழுக்கெல்லாம் செய்வேன் நாங்கள் ஹைட் பண்ணினா எல்லாமே அவைக்கு இயலாததுன்ற எதுவுமே இல்லை ஆனால் கொஞ்சம் ஹைட் பண்ணணும் இப்போ ஒரு 10 நிமிஷம் நிவினம் அப்புறம் 10 நிமிஷம் அங்கால ஓடி இருக்கும் அப்போ அப்படி போக விடாமல் பழக்கி கொடுத்தா இருக்கணும் என்ன
இப்போ இது திருப்பி இதே மாதிரி நாளைக்கு கொடுத்தா செய்யணுமா? நாளைக்கு கூட செய்வேன். நாளைக்கு ஸ்கூல்ல நிப்பாட்டி நாளைக்கு கூட செய்ய மாட்டேன். மறந்துடும் என்ன வேணும். இதில் என்ன செய்து கொண்டிருக்கீங்க இப்போ? கை லென்த்துகள் வந்து இந்த வெங்கல மாதிரி நுணுக்கமாக அப்படியான செயற்பாடு செய்ய எல்லாமே இருக்கும். இவருக்கெல்லாம் அப்படி பிடிச்சாங்க நடுங்கும் கை பிடிக்கும் இதெல்லாம் வச்சுக்கொள்ள மாட்டேன். அதுக்கு வந்து இந்த கோடு தானே நேர்கோடு. அப்போ அதையும் உன்னிப்பாக அதையும் செய்யக்கல. இது வந்து நுண்ணியக்க செயற்பாடு செய்யக்கல வந்து அதற்கு கை கண்டக்டும் அந்த கை ஸ்ட்ரென்த்தும் அதுக்காக இந்த செயற்பாடு கொடுக்குறாரு. எல்லாரும் அதுதான் செய்து கொண்டிருக்கீங்க என்ன? 3 பேரும் அதில் வேற அங்கே தங்கச்சி செய்து கொண்டிருக்குற எல்லாரும் ஓடி போயிருக்கல. எல்லாரும் சேர்ந்து ஓடி போயிருக்கு. நீங்களும் இருந்தீங்களா? நீங்களும் 2016 நாங்கள் 2009 5ஆம் மாதம் 16 நாங்களும் 16. அப்போ எல்லாரோடையாக தான் போயிருக்கிறீங்க? எல்லாரும் ஒரேடியாக தான் போயிருக்கீங்க? 16ஆம் தேதி நாங்கள் வந்து இதால் போனாங்க வட்டுவால் பாலத்தால். நாங்கள் ஒரு 2 மணி 2:30 அப்படி அந்த டைம் வரும். இப்போ சரிக்கு முக்கால்வாசி அதாவது இப்போ முக்கால்வாசி பேர் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அந்த ஒரு மகன் இருக்குது. அவர் நான் போய்க்கு நான் 3 மாதம் கழிச்சு அந்த அதில் பிறந்தவர் தான் அவர். எனக்கு மற்ற உங்களை மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவர் அந்த டைம் பிறந்த அந்த யுத்தத்தின் அதிர்வு தான் பயம் அதிர்ச்சி. நாங்கள் பயந்து தானே போனோம். அந்த அதிர்ச்சி அதுதான் அவர் இருக்காங்க. சரி காய்ச்சினா அவரு பாட்டு படிச்சுட்டு நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு. வேற லெவலில் செலவுட் அடிக்கிறார். ரஜினி மாதிரி அடிச்சுங்க செலவுட். வேற லெவல பார்க்குறீங்களா? ஃபோனில் பார்க்குறவரா? என்ன ஃபோனில் பார்க்குறவரா? அவர் தலைமையில் எப்படி இருக்கு பாக்க? என்ன வேலை இருக்கு? நல்ல வடிவா இருக்காவா? டேய் வடிவா இருக்காவடா. பாட்டு பாட போறாரு வாங்க. பாட்டு பாட போறாரு வாங்க. ஓ அவர் ஆட போறார். பாட்டு பாடுறாரு. ஓ நெருப்பாட்டு ஆடுதான் நெருப்பாட்டு வாங்க.
நல்ல சேம் போடுது. இங்கே எங்கடைய ஆள் தாட்டுது. நெருப்பு மூவன்றார். நல்ல சேர்ப்பா. இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாட இருக்கிற உதயகுமார் வர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். வர்ஜினி நான் அதுதான் பார்த்தேன்ல, வர்ஜினி என்று இருக்கிறது. வர்ஷினி 23வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கச்சி. எனக்கு ஃபோனில் பார்த்துனீங்களா? வீடியோவா? இங்கே ரெண்டு வீடியோ தரம் பார்த்துருக்காரா? சே இன்சிகாவான்ற பேர் வேறு போயிட்டு வீட்டை வேறு பிடிச்சு கொண்டுதா என்ன ஒளி பிடிச்சு கொண்டுதா அவ்வாறு வீட்டை போகும். நல்ல வடிவா வைக்க போடுறா. பிறந்த நாளா? இவருக்கு எத்தனை பிறந்த நாள் டீச்சர்? 26. 26வது பிறந்த நாளா? ஓ 26வது பிறந்த நாளா? எத்தனை? சரி, அப்ப இந்த இல்லத்துல வந்து இவைக்கு இன்றைக்கு வந்து பிறந்த நாளா? அதனால வந்து ஐயோ வச்சுதான் நாங்கள் அந்த கேக் வந்து கட் பண்ண போறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உதயகுமார் வர்ஷினி அப்படின்னு
கேக்கு நல்ல வடிவா இருக்கு. கேக் வடிவா இருக்கு. நல்ல வடிவா இருக்கு. எங்க அவங்க அம்மா தான் செய்தவங்க. அந்த பாருங்க அந்த கேக்கை காட்டுங்க ஒருக்கா. முன்னு நில்லுங்க. வாங்க வாங்க 2 பேரும் வாங்க முன்னு நில்லுங்க. வெரி குட் டான்ஸா. ஆள் சொல்ல சொல்ல அவங்களுக்கு சூப்பர். அவர் வேற லெவல் டான்ஸ் வேற. இப்போ ஓகே தானே? விழுந்துட்டான். இப்படி இன்னைக்கு அடி இல்லாம தெரியுமா ஒரு பாக்குறது ஒரு வீடியோ சொல்லுங்க இல்ல ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாது. இல்ல இல்ல உண்மைக்கும் பாக்குறதா கணக்கு வீடியோ என்ன அப்போ வச்சு வர மனசு கஷ்டப்படும் நாங்க அப்படி சொன்னாங்க என்ன எல்லா படம் நாங்க சொல்றாங்க சிரிக்கிற கதையா கரெக்ட். கதையா கோயில் வீடியோ கோயில் வீடியோல பார்த்து வரேன் பாத்தியா? அடே வேற எந்த வீடியோ கணக்கு பாக்குறா கோயில் நீங்களும் பாத்தீங்களே அந்த தேங்காய் போடுறது இவர்தான். தேங்காய் எடுத்து ஓகே என்னன்னு சொன்னால் இன்னைக்கு இவங்களுக்கு இதே நாள்ல பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்க தான் இந்த பிறந்த நாள் இந்த கேக்கை கட் பண்ண போறாங்க. இன்னும் எல்லாரும் இருக்காங்க அவங்க மட்டும் வெட்டுறீங்கன்னு சொல்லி பாப்பீங்க. பக்கத்துல இருக்கிற உங்களோட கையை கொடுத்து அவங்களை சேர்ந்து எல்லாரும் வெட்டுவாங்க. ஓகே அப்ப நம்ம இதை கொளுத்துவோம். உங்களோட முக்கியமா இன்றைக்கு 5ஆம் மாதம் 4ஆம் தேதி. Happy birthday to you. Happy birthday dear Basini. Adia. Oh. நல்ல சவுண்டா. கிளப் 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 கிளப். வெட்டுங்க ஒன்றும் செய்யாது வெட்டுங்க. அது ஒன்றும் செய்யாது வெட்டுங்க. ஒன்றும் செய்யாது வாங்க. அது நின்றுட்டு அஞ்சில் நல்ல விருப்பம் என்ன உங்களுக்கு? ஓகே ஓகே தம்பி 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 அவர் பாவம் தம்பியா. அதாவது நேரத்தோட கேக் கட் பண்ணீங்க நெஞ்சது இந்த காலம் வந்தா கேக் கட் பண்ணீங்க. அப்படி இப்போ எல்லாரும் பிறந்த நாள் செய்யறீங்க நெஞ்சது. ஓகே ஓகே டான். சரி அப்ப நீங்க டீச்சர்ஸ் இதை நீங்க இப்படி கொடுக்குறேன்னா கொடுத்துங்க. இல்லை பாவம் இந்த எடுக்கிறாங்க பாருங்க வேணுமா? சரி சரி ஓகே சரி ஓகே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நீங்க. சாப்பிட மாட்டாங்க. பேக் பண்ணி உங்களுக்கு வீட்டை கொண்டு போகும். நம்ம சாப்பிடுவோம். இங்க கொடுத்தா அங்க சாப்பிட மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் சாப்பிடுவாங்க. அங்க சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் என்ன பிரச்சனை இல்லை வடிவா சாப்பிடுவோம். ஓகே சாப்பிடுறது ஓ சரி சரி. சாப்பிட போறீங்களோ? எதிர்பார்த்த போல வாங்க. யார் பே? மாமா பாமா மாமா பேர் என்ன? திவான்னா. என்ன பேர் என்ன சொல்லுவோம்? திவானா. அப்படி 2 ரங்கட்ட 2 ரஞ்சனா கொஞ்சம்
இப்போ கதைக்கிறீங்களே என் கதைக்கிறீங்களா இல்லை இப்போ கதைக்கிறீங்க உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் என்ன பேரை சொல்லுங்க அந்த மாதிரி இல்லை சிரிப்பு வயசு எப்படி எத்தனை 10 வயசா 10 வயசா பாத்தியா எப்படி கன்ஃபார்ம் பண்ண சாப்பிடுவோம் எல்லாரும் சாப்பிடுவோம் நீங்க முதல்ல சாப்பிடுங்க அப்படி இருந்து உங்களோட சாப்பிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சுக்கணும் பாருங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் அம்மா தான் சமைச்சாவில் 2 பேரும் சமைச்சேன் நீங்கள் பார்க்க வாய் வருது நல்லது பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது ஓ நாங்கள் யாழ்ப்பாணம் நீங்கள் தான் டெய்லி சந்தோஷம் இதில் வேறங்க முட்டை கோழிக்கறி பருப்பு எல்லாம் வச்சு அருமையான ஒரு சாப்பாடு உண்டு இன்றைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு என்ன தீவா நீங்கள் அதை சொல்லுங்க நல்லா இருக்கும் மேலே அந்த பாகைகளை உங்களோட இந்த சாப்பாட்டு நேரம் வந்து ஆடி கலைச்சி கொண்டாடி முடிஞ்சு நீ சாப்பாடு கட்டதுக்கு வந்துட்டு இருக்கட்டாமா என்ன வேறு அசல் டான்ஸ் அந்த டான்ஸ் ஓ நான் சாப்பிடுவேன் கொடுங்க நான் கொடுக்குறேன் அவருக்கா சின்னாக்களா நாங்க தம்பி அடுத்த யார் சின்னால் இதா இருக்கு அங்க யாருக்குது சரி படிவா சாப்பிடணும் சரியா இந்தாங்க தம்பி நீங்க கொடுங்க இந்தாங்க சாப்பிடுங்க இங்க நண்பன் உங்களோட டான்சர் இந்த பக்கத்தால வந்ததுல தெரியல சரியா கோவிக்க கூட பிஜி கடலுக்கு போவோம் அதுல என்ன சாப்பிடுங்க லேட்டானா விட்டுட்டு போயிடுவோம் இப்போ நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷம் உள்ள இடம் இருக்கு அண்ணன் 4 சோறு போட்டு மெதுவான மெல்லிய சாப்பாடு மெல்லிய ஃபங்க்ஷன் அந்த மெல்லிய சாப்பாடுங்க இல்ல இல்ல அவர் கொஞ்சம் சைவம் அவர் சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம் சம்பளம் மட்டும் சம்பளம் பருப்பு கறி வச்சு அம்மா
கொண்டு இறைச்சி கறி விடாம சம்பளம் பருப்பு கறி மெல்லிய சாப்பாடு இங்க வேணும். கை வச்சுட்டேன் நான் இவ்வளோ சாப்பிடல சோறு சாப்பிட மாட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் சாப்பாடு அந்த மாதிரி தான் கிடக்கு நல்லா இருக்குது சாப்பாடு நண்பன் நல்லா இருக்கா சாப்பாடு சூப்பரா இருக்கா பெரிய சாப்பிட்டு கடலுக்கு போவோம் அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க நாங்கள் அப்புறம் என்ன போகிறத கூட்டி கொண்டு போவோம் விடியன் பாருங்களா வாங்க மாசம் சாப்பிடுமா ஏ நண்பர்கள் இருந்து சாப்பிடுன்றீங்க நம்ம பாருங்க ஹாய் ஹாய் காட்டுங்க ஹாய் சாப்பாடு அந்த கிடக்கு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நல்ல வடிவா போஸ் கொடுக்குறாரா பேர் என்ன பேர் என்ன சரி அப்போ போயிட்டு வரேன் பாய் பாய் கைதாங்க போயிட்டு வரேன் பாய் பாய்